வெட்டியான் தான் இருப்பார். அதனால் வெட்டியான் தானே ராதாரவி. நான் ஒப்புக்கொள்கிறேன், வெட்டியான் தான். நாளைக்கே உங்க வீட்டில் ஏதாவது இலை விழும். அப்ப நீ வெட்டியான் இல்லாம இலை உளுந்த பாடியை உள்ள வைக்க முடியுமாடா? நாரி போயிடுமாடா அந்த உடல். அதற்காக சொல்கிறேன். ஆனால் வெட்டியான் என்பது எவ்வளவு பெரிய உன்னதமான இடம் என்று தெரியாத ஒரு வேடிக்கை பார்ப்பனை பற்றி நான் பேச வரவில்லை. ஆனால் சொல்லிக் கொள்கிறேன், சும்மா ஏதோ மேடை கிடைச்சது, கொஞ்சம் பேரை கூட்டிக்கிட்டோம், உடனே ஏதாவது பேசினா தப்பிச்சிடலான்னு நினைக்காத. எனக்கு வயது சிறு வயது தான், 63 ஆகிறது. 63 வயதில் 18 வயதிலே மேடை ஏறி பேசிய பழக்கப்பட்டவன், பேசி பேசிய பல ஆட்சிகளை கொண்டு வந்தவன் ராதாரவி. எங்களுக்கு என்ன பேசணும்னு எங்களுக்கு தெரியும். மேடையிலே சாதாரணமாக பேசினால் ராதாரவி 4.5 மணி நேரம் பேசக்கூடியவன். 2 சினிமா ஓட்டு வந்தான் நான் ஜனங்களை எழுப்பாம. நீ பில்லுக்க பையன் வந்து நின்று அவர் வெட்டியான் இவர் இதுன்னு சொன்னா நல்ல வார்த்தை வருமா? நான் பேசவில்லை, நீங்களே பதில் சொல்றீங்க. எனக்கு அதே போல் இவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன லைன்ல தான் பதில் சொல்றேன். நான் சொல்ற பதில்லாம் திருக்குறள் மாதிரி அர்த்தம் பெருசு. எஸ்.வி. சேகர் என்ற ஒரு நீச்ச தண்ணிக்காரப்ப 60 கோடி வாங்கிட்டாங்க, 170 கோடி வாங்கிட்டாங்க, இன்னும் 18ஆம் தேதி போனா 300 கோடி வாங்கிட்டாங்கன்னு சொல்லுவான் போல இருக்கு. கேட்டா நீ எவ்வளவு வாங்கிட்டு பேசுறேன்னு அதை சொல்றான். போதல்ல நாங்கள் இவர்களுக்கு பதில் சொல்ல வரவில்லை. ஏன்னா எஸ்.வி. சேகர் குறிப்பிட்டது என்னுடைய தந்தையார் பெயரை, அதனால் சொல்கிறேன். அவன் சொல்றான், மேடையிலே விஷால் அவர்கள், எம்.ஆர். ராதா அவர்கள் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் உறுப்பினராக இல்லை என்றாலும் அவருக்கு கூட பூஜை பண்ணாரு, அது அவர் பெருந்தன்மையை காட்டுகிறதுன்னு. தெரியாம கேட்கிறேன், சரித்திரம் தெரியாத நீச்சத்தண்ணி சேகருக்கு சொல்கிறேன், இந்த நடிகர் சங்கம் கட்டுவதற்கு நிதி நாடகம் போட்டதில் என்னுடைய தந்தையாரும் ஒருவர் என்பதை ஞாபகம் வைத்துக்கொள். அப்ப எங்களுக்கு விஷால் வந்து எங்களுக்கு பூஜை பண்ணாம உங்க ஒப்பனு காடா பண்ணுவான். எதற்காக சொல்கிறேன் என்றால், எஸ்.வி. சேகர் மனதில் வைத்திருப்பது வேறு. பழைய தந்தை பெரியாரோடு பின்னின்று என்னுடைய தந்தை நடிகர் எம்.ஆர். ராதா அவர்கள் மறைந்தது செப்டம்பர் மாதத்திலே. அவர் இறக்கும் பொழுது 17ஆம் தேதி இறக்கும் போது தந்தை பெரியாரின் 101வது பிறந்த நாள். அவர் நிரூபித்து காமித்தார் உண்மையான தொண்டன் பெரியாருக்குன்னு. எதற்காக சொல்கிறேன் என்றால், நீங்கள் எல்லாம் பல பேர் சகோதரர் கமலஹாசனில் இருந்து அத்தனை பேரையுமே சொல்கிறேன், ஒரு கூட்டமாக சேர்ந்து கொண்டு டெல்லி கணேசனை உள்பட சொல்கிறேன், நல்ல மனிதன் இருந்தாலும் ஒரு நூல் போட்டு பிடித்த மாதிரி நீங்க அனைவரும் ஒன்றாக இருந்தால் நீங்கள் நினைக்கிறீர்கள் நாங்கள் அழிந்து விடுவோம் என்று. அழிய மாட்டோம், எங்களை அழிக்கவும் முடியாது. அதே இனத்தை சேர்ந்த ஒரு நூலை முன்னாடி தொங்க விட்டா மறைஞ்சிருவான் மனோபாலா. நான் இதுவரை அவரை பற்றி பேசியது கிடையாது. அவர் சொல்கிறார், ராதாரவி, ராதிகா, சரத்குமார், நிரோஷா, ராம்கி, வாசு விக்ரம் போன்ற அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களை இந்த திரையுலகை விட்டு விரட்ட வேண்டும் என்று. நீ வேறு தொழில் செய்து நீ வாங்கி கொண்டிருக்கிறாய் வாய்ப்பு, அதோடு நிறுத்து. எதற்காக சொல்கிறேன் என்றால், ஏதோ வாய்க்கு வந்ததை பேசி பேர் வாங்கி கொள்ள வேண்டும் என்றால் அந்த கூட்டத்தில் நீ பேரை வாங்கலாம், ஆனால் இந்த கூட்டத்தில் நீ வாங்க முடியாது. எதற்காக சொல்கிறேன் என்றால், இமயமாக இருந்தவர் நடிகர் எம்.ஆர். ராதா அவர்கள். சினிமா விட்டு நீ விரட்டப்பட முடியுமா? நீ சாதாரண தூசியடா.
இந்த கூட்டத்திற்கு நடுவிலே நீ சாதாரண தூசி. இப்பொழுது இதுவரை இங்க வந்து கையெழுத்து போட்டிருக்கும் வெறும் உறுப்பினர்கள் மட்டுமே, ரசிகர்கள் அல்ல, நம் நண்பர்கள் அல்ல. எங்களுக்கு உழைப்பதற்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள், இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் ஏறத்தாழ 950 பேர் கையெழுத்து போட்டிருக்கிறார்களா? இந்த 950 பேர் அவர்கள் எல்லாம் நீ என்னதான் 10,000 ரூபாய் பணம் கொடுத்தாலும் நாளை நிச்சயமாக இந்த கூட்டத்தை பார்த்தவுடன் ஒருவேளை 10 என்பது 15 கூட மாறும். 15,000 ரூபாய் கொடுத்து மாற்றி விடலாம் என்று நினைக்கிறார்கள். அப்படி பணம் வாங்கி மாத்தி ஓட்டு போடும் கூட்டமா இது? நாங்கள் இங்கே வரும்போது எல்லாரும் உங்க காடை காமிங்க, கையெழுத்து போடுங்கன்னு சொல்லியிருக்கோம். எல்லாரும் உயிரோட இருக்கிறவங்களை காடை காமிச்சு கையெழுத்து வாங்கியிருக்கோம். அவன் கையெழுத்து வாங்கியிருக்கான். அவன் சொல்றான், ஒரு 600 பேர் திரண்டு விட்டார்கள், 1500 பேர் வந்து விட்டார்கள். 1500 பேர் மீட்டிங் போடலாமா இங்கன்னு நேற்று யோசிச்சு இங்க வந்து வேடிக்கை பார்த்ததுக்கு, சரத்குமார் அவர்கள் தலைவர் அவர்கள் இங்க வந்து இடத்தை பார்த்ததுக்கு வெளியே 1000 பேர் சேர்ந்துட்டா அவரை பார்க்க. அப்ப இந்த 1000 பேரையும் சேர்த்துக்கிறதாடா உள்ள? அதுக்குத்தான் நான் சொன்னேன், கார்டு இருந்தால் மட்டும் உள்ளே அனுப்புங்க, கையெழுத்து போட்டு உள்ளே அமர சொல்லுங்கள். ஏன்னா இந்த தேர்தல் எனக்கு தெரியாதா எப்படி நடத்த வேண்டும்? எனக்கு தெரியும். என்னுடைய மக்கள் நன்றி கட்டவர்கள் அல்ல. அவர்களுக்கு உணர வேண்டும். இந்த ராதாரவின் எல்லாரும் பேசுறான். நான் எதிர்பார்க்காதது, ஏன்னா பொய்யான கருத்தையே சொல்கிறார்கள், அது வேறு. அந்த இடத்தை வித்துட்டான். அவன் யாரு? அந்த ஒரு கெட்ட பூச்சி ஒண்ணு பேசுது. பேசிக்கொண்டு இருக்கும்போது ஒரு பூச்சி இங்கே கடிச்சா இப்படி நசுக்கி விட்டுருவோம். பூச்சி இப்படி எதிர்க்க வந்தா ஒரு அடி அடிச்சு விட்டுருவோம். உள்ள போய் கடிச்சா என்ன செய்வோம்? இங்கே நான் எடுக்கவும் முடியாது மேடை. அந்த மேடை நாகரிகம் கருதி நான் வண்டியில ஏறணும்னா முதல்ல பிடிக்கிறது இந்த பூச்சை தான். உள்ள கடிப்ப போட்டு தேய்ப்பேன். வரட்டுமடா 18ஆம் தேதி இரவு, 18ஆம் தேதி நைட்டோட சரிடா. எல்லாம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் ஓவர். ஏனென்றால் நீங்கள் வாக்களித்து எங்களை ஏன் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் சொன்னது அத்தனையும் பொய். நாங்கள் தலைவர் சரத்குமார் அணியைத்தான் நம்புகிறோம், அவர்கள் எங்களை காப்பாற்றுவார்கள் என்ற எண்ணத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். வேட்டையாடு விளையாடு கதாநாயகன் சொல்லிட்டார். அவன்கிட்ட வேட்டையாடுங்கன்னு கையெழுத்து போடுறான். எல்லாரும் கையெழுத்து போட்டாங்க. கமல்ஹாசன் கையெழுத்து போட்டார். என்னடா கமல்ஹாசன் அல்டிமேட்டமா சினிமாக்கு? யாரா நிரந்தரம் சொல்றா பாப்போம். எனக்கு கமல்ஹாசன் நல்ல ஒண்ணு. கமல்ஹாசனை பத்தி பேச உனக்கு என்ன யோகிது? டேய், நானும் கமலும் அரை ட்ரவுசர் ஃப்ரெண்ட்ரா. ஒரே ஏரியாவில் சுத்திக்கிட்டு இருந்தவங்க. 2 பேரும் மாத்தி தான் கெட்ட வார்த்தையில பேசி